அமமுக உறுப்பினர் காமராஜ் வந்து இன்னைக்கு சட்டசபையில் பேசும்போது விஜய் அவர்களுடைய நல்லாட்சி தொடர்றதுக்கு நான் என்னுடைய ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசினார். அது என்னுடைய ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா, இல்லை நாளைக்கு நடக்கிற அந்த வாக்கெடுப்பில் நான் தவேகோக்கு ஆதரவு வாக்களிப்பேன் அப்படின்னு சொன்னாரா அப்படிங்கிற கான்டெக்ட்ல யாருமே இன்னும் நம்ம பேசலை. காமராஜ் பேசி முடித்த உடனேயே சிறிது நேரத்திலேருந்து டிடிவி தினகரன் வந்து கட்சி கட்டுப்பாடுகளை மீறி காமராஜ் செயல்படுறாருன்னு சொல்லிட்டு அவரை கட்சியிலேருந்து நீக்கிட்டார். இப்போ இது காமராஜுக்குமே ஒரு சிக்கல். இப்போது கட்சி தாவல் தடை சட்டம் படி ஒரு கட்சியோடைய 2/3 பங்கு உறுப்பினர்கள் அந்த பக்கம் போனாங்கன்னா அது வந்து செல்லும், அதில் கட்சி தாவல் தடை சட்டம் பாயாது. ஆனால் இப்போது ஒரு எம்எல்ஏ இருக்கிற கட்சி அமமுக. அப்படி இருக்கும்போது கட்சி தாவல் தடை சட்டம் பாயுமா அப்படின்னு ஒரு டவுட் நம்ம பார்த்தோம்னா அதுக்கும் பாயும். எந்த கட்சி சின்னத்தில் நீங்கள் நின்னீங்களோ அந்த கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய செயல் வந்து அது கட்சிக்கு எதிராக தான் பார்க்கப்படும். உங்கள் மீதும் கட்சி தாவல் தடை சட்டம் பாயும். இப்போ டிடிவி தினகரன் கட்சியை விட்டு காமராஜ் நீக்கிட்டாரு அப்படிங்கிறதால அவர் இப்போ எம்எல்ஏ இல்லை அப்படின்னு ஆகிடாது. என்ன பண்ணணும்னா இப்போது டிடிவி தினகரன் அவர் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்து ஒரு மனு வந்து சபாநாயகருக்கு கொடுக்கணும். இது மாதிரி எங்கள் கட்சியிலேருந்து நாங்கள் காமராஜ் நீக்கியிருக்கோம், அவருடைய எம்எல்ஏ பதவி வந்து நீங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணணும், கட்சியோட கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அது மீதும் இப்போது சபாநாயகர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாரு அப்படின்னும் தெரியல.